வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். ஓபிஎஸ்க்கு கிடைத்த நல்ல செய்தி, யாரும் எதிர்பார்க்காத திருப்பம், திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் கொடுத்து வைங்க மக்களே. தற்பொழுது வாருங்கள் ஒரு முழுமையான காணொலிக்குள் சென்று விடலாம். அதாவது பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுரத்தில் பெரிய ஆதரவு அவருக்கு கிடைத்திருக்கிறது என்று தான் கூறப்படுகிறது. ஏனென்றால் பன்னீர்செல்வத்தை ராமநாதபுரத்தில் தூக்கி போட்டாங்க, அங்கேயே அவர் வேட்பாளரை நிறுத்தாங்கன்னா அதுக்கான காரணம் இருக்கிறது. ஏனென்றால் மோடி ராமநாதபுரத்தில் நிற்க தான் பேச்சுக்கள் இருந்துச்சு. அதன் பிறகு அவர் தமிழகத்தில் நின்று கொஞ்சம் வாக்கு கம்மியாக வாங்கி சப்போஸ் தோல்வியோ அடைந்துட்டாலா அது பாஜகவுக்கு பெரிய பின்னணி ஆகிடும் அப்படின்றத யோசிச்சு தற்பொழுது அங்கே பெரிய முக்கிய புள்ளி நிறுத்தணும், அங்கே அது நிறுத்தினாவே நம்ம வெற்றி பெற ஆளை நிறுத்தணும் அப்படின்னு யோசிச்சாங்க. அப்போ அதன் பிறகே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸும் பாஜகவுடன் கொஞ்சம் இணைப்பில் இருந்தார், தொடர்பில் இருந்தார். ஸோ ஓபிஎஸ்ஸை நிற்க வைக்கலாமே அப்படின்னு ஒரு சில ஐடியாக்கள் முக்கிய தலைகள் டெல்லி முக்கிய தலைகள் கொடுக்கவே பன்னீர்செல்வம் அங்கே நிற்கிறேன், நீங்கள் சொன்னால் எதை ஒன்றா செய்கிற எஜமா அப்படின்ற மாதிரி அவரும் பார்த்திங்கன்னா நின்றுட்டார். தற்பொழுது அங்கேயும் பார்த்திங்கன்னா அவருக்கு முக்கியத்துவ வாக்குகள் பார்த்திங்கன்னா அதிகமாக அவருக்கு சமுதாய வாக்குகளும் மீனவர்கள் வாக்குகளும் பார்த்திங்கன்னா பொதுவான வாக்குகள் அவருக்கு கிடைக்கும் என்பதனால பெரும் விதத்தில் அவர் வெற்றி பெற்று வருவார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்முடைய பன்னீர்செல்வத்தை ராமநாதபுர தொகுதியில் நிற்க வைத்தாங்க. அவரும் பெருமிதமாக பார்த்திங்கன்னா ஆதரவை திரட்டி பெரும்பான்மையான வாக்குகளை வாங்கியிருக்காரு என்பதும் ஒரு பக்கம் பார்க்கப்படுகிறது, எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சூழலில் என்னதான் நம்மளுடைய உதயகுமார் அவர்கள் 5-6 பன்னீர்செல்வத்தை களமிறக்கி ஜனங்களை அதாவது மக்களை குழப்பினாலும் கூட மக்கள்கள் தெளிவாக நின்று ஓட்டு பார்த்திங்கன்னா போட்டிருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது. அதற்கான காரணம் என்னவென்றால் தற்பொழுது இங்கிருந்து ஒரு எம்பி போயிட்டாருன்னா நமக்கு எல்லாமே நல்லது செஞ்சிருவார், கரெக்டாக இருக்கும் அப்படின்றதும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிகுந்த ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திய நிலைமையில் பன்னீர்செல்வம் அதற்கும் உறுதியும் அளித்திருக்கிறாரு, ராமநாதபுரம் மக்களுக்கு நிறைய செய்கிறேன் என்று. அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இவர் எம்பி ஆன பிறகு நிறைய விதமான சேஞ்சஸ் என்பது இருக்கும். அதிமுகவை தலைமை கூடிய விரைவில் அவர் தட்டி தூக்கி விடுவார் தலைமையை அப்படின்றது பார்த்திங்கன்னா தம்முடைய அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. ஓகேங்களா? ஏன்னா பார்த்திங்கன்னா என்னதான் எடப்பாடி பழனிசாமி அவர் பெரும் வாரியாக ஆளுங்கட்சியாக இருந்து ஒரு பக்கம் எதிர்கட்சியாக மாறும் முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு பெருமிதமான சண்டை போட்டு இப்பொழுது எல்லாரையும் தூக்கிட்டு இருந்தாலும் கூட தற்போது கொஞ்சம் சிக்கல் என்பது அதிமுகவில் இருந்து கொண்டு இருக்கிறது. ஓகேங்களா? குளறுபடிகள் அவங்க சொல்கிறது இவங்க சொல்கிறத கேட்டு அப்படியே மாறி இப்போது தலைமை வேண்டாம், இந்த தலைமை தான் வேணும், அந்த தலைமை தான் வேணாம் அப்படின்னு இப்போ மோதல்கள் காரணமாக கட்சி பிளவுபட்டு கொண்டிருக்கிறது. அதனை சரி செய்ய தான் பன்னீர்செல்வம் அவர்கள் எம்பி ஆகி மத்தியிலிருந்து ஆட்டத்தை காமிக்க பார்த்திங்கன்னா அவர் களம் இறங்கியிருக்கிறார் வேட்பாளராக அப்படின்றதும் அரசியல் வட்டாரங்களில் ஒரு புறம் பேசி கொண்டிருக்க பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதனை. ஜூன் 4ஆம் தேதி தந்துவிடும் யாருக்கான ஆட்டக்களம், ஆட்ட நாயகனாக யார் மாறப்போகிறார் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களாம் தினசரி நீங்கள் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் கொடுத்து வைங்க மக்களே. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக நம்மளுடைய காணொலிகள் கொண்டே இருக்கும் என்பதனை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.